வணக்கம். 23/4/2026 மக்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். தமிழக மக்கள் குறிப்பாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த 5 ஆண்டுகள் நம்ம மாநிலத்தில் இருக்கிற நம்மளை யார் ஆளணும்னு நாம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாள். எல்லாருமே தயவு செஞ்சு உங்களுடைய ஓட்டுகளை பதிவு செய்யுங்க. சரியா? வாக்குரிமைன்றது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆயுதம். சரிங்களா? பெரிய வெயில் காலமாக இருக்குது. அதனால் ஒரு காலையில் 7 மணிலேருந்து பெரும்பாலும் ஒரு 12 மணிக்குள்ளே அவங்கவுங்க வாக்குச்சாவடியில் போய் அவங்கவுங்க வாக்கு செலுத்திடுங்க. இது வெயிலால் ஏற்படக்கூடிய அசௌகரியத்திற்கு வழிவகுக்காமல் இருக்கும். தயவு செஞ்சு வாக்குச்சாவடிகளுக்கு சின்ன குழந்தைங்களை கை குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க. பெரும்பாலும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் கூட்டிகிட்டு போங்க. அதே மாதிரி கட்டாயமாக உங்கள் வாக்கை செலுத்தணும். சரிங்களா? அதே மாதிரி அதிகாரிகளாகட்டும், காவல்துறை நண்பர்களாகட்டும், யாருமே வெளியாட்கள் இல்லைங்க. நம்மளை மாதிரி சாதாரணமான மனிதர்கள் தான். சரிங்களா? அவங்களுக்கும் நம்மளை மாதிரி மனைவி, குழந்தை, குட்டிங்க எல்லாமே இருக்குது. இந்த தேர்தல் காலத்தில் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு வேலை செஞ்சுருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் குறிப்பாக இந்த 2 நாட்கள் நேற்றுலேருந்து அவங்க படுற கஷ்டம் என்னன்றது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு மாவட்டத்திலிருந்து தன்னுடைய குழந்தைய மாமியார் கையிலையோ அம்மா கையிலையோ இல்லை யார் கையிலையோ கொடுத்துட்டு இங்கே வேலை பார்க்கக்கூடிய பெண் அதிகாரிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆண்களாக இருக்கட்டும், அவங்களுடைய சௌகரியத்தை வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு இந்த ஒரு நாள் எப்படி இரவு தூங்கி எந்திரிச்சு காலையில் எப்படி பணியாற்றுவாங்கன்றது தெரியும். முக்கியமாக காவல்துறை நண்பர்களுடைய கஷ்டம் எப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் அதிகாரிகளுக்கும் காவல்துறையினர்களும் தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்களுடைய வழிகாட்டல் படி செயல்படுங்க. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பூத் ஸ்லிப்பு, அதே மாதிரி உங்கள் ஓட்டர் ஐடி இல்லாதவங்க, அதே மாதிரி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய உங்களுடைய என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ அந்த ஆவணங்களை கொண்டு போங்க. எல்லாரும் வாக்களிங்க. ஓட்டு போடுறது நம்மளுடைய ஜனநாயக கடமை. 5 வருஷம் நம்மளை யார் ஆளணும் அப்படின்றது முடிவெடுக்கக்கூடியவங்க நம்ம. அதே மாதிரி ஓட்டு போட போகிறதுக்கு முன்னாடி 2021 அதிலேருந்து 26 வரைக்கும் ஒரு சின்ன ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். என்ன நடந்துச்சு, எப்படி இருக்குது, இனி நமக்கு எது நல்லது, அதை 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு ஒரு தெளிவான மைண்டோட பூத்துக்கு போங்க, ஓட்டு போடுங்க. புதுசாக எதுவும் சொல்லிடல, எல்லாரும் சொல்கிறது தான். இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நானும் என்னுடைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாமே. இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு 100 பேர் என்னை பார்த்துட்டு போய் ஓட்டு போட்டாங்கன்னா அதுவும் என் நாட்டுக்கு நான் செய்கிற ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு உதவி தானே. சரியா? அதனால் அதிகாரிகளையும் மனசில் வச்சுக்கோங்க, காவல்துறை நண்பர்களையும் மனசில் வச்சுக்கோங்க. சரியா? யாருக்கும் இடையூறு கொடுக்காதீங்க. அதே மாதிரி அதிகபட்சம் மிஞ்சி போனால் ஒரு 1/2 மணி நேரம் வேலைங்க. கூட்டம் அதிகமாக இருந்தால் லைனில் நின்றோம்னா ஒரு மணி நேரத்தில் போய் செலுத்த போகிறோம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. சிரமம் பார்க்காதீங்க. சரிங்களா? நன்றி. வணக்கம்.